ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கிஃப்ட் பாக்ஸோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். வாங்க எங்கே போகலான்னு பார்க்கலாம். வடபழனிக்கு தான் நாம் இப்போ கிளம்பிட்டோம். 5:30க்கு போயிருந்தோம். 6 o'clock போல் அங்கே ரீச் பண்ணிட்டோம். சண்டேன்றதுனால சீக்கிரமாகவே போயிட்டோம். மண்டபத்தை ரீச் பண்ணிட்டோன்னே பார்த்தா மண்டபத்தில் என்னடா இது, மரத்துலலாம் லைட்டு தொங்குதே, வெளியிலலாம் பலூன்லாம் தொங்குதே, வாவ் நல்லா இருக்கும் போல இருக்குது. உள்ளே போய் பார்த்தா வேறு லெவல் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளை வந்து கட்சியில் இருக்கிறாரு, அதனால தான் இவ்வளோ டெக்கரேஷனு. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பசங்களுக்கு அந்த பலூன் மேலே தான் ரொம்ப கண்ணாக இருந்தது. சரி போகும்போது எடுத்து கொடுத்துக்கலாம், இப்போ எடுத்தால் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் உள்ளே போயிட்டோம். எல்லோரும் நமக்கு முன்னாடியே வந்திருந்தாங்க. நிக்கா வெட்டிங் முகமது காசிம் ரசியா அவங்களுக்கு தான் இன்றைக்கி மேரேஜ். அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஹப்பி வீட்டு ஃபங்க்ஷன். ஹப்பிக்கு அவர் தம்பி மாதிரி. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டைனிங் ஹால் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ஃபங்க்ஷனு. சரி நம்மளும் ஏறி போயாச்சு. மேலே போய் பார்த்தோன்னா நம்மளோட ஹப்பி வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்ம தான் கொஞ்சம் இப்போ லேட்டாக போயிட்டோம். அவங்க சொந்தங்களை பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாரு, அதனால் அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்கார்ன் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. பஞ்சு மிட்டாய். பசங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி வா நானே வாங்கி தரேன், அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டேன். நம்மளோட ஃபேவரட் பாப்கார்ன் தான். அதை வாங்காமல் வந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பாப்கார்ன் வாங்கியாச்சு. இது என்னடா சாக்லேட் டஃபுல்லாம் கொடுத்துக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டேன். வேஃபர் சாக்லேட்லாம் சூப்பராக இருந்தது. எது கேட்டாலும் போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். சரக்காஜி எல்லாரும் வந்துட்டாங்க. நிக்கா ஸ்டார்ட் ஆக போகுது. சரி ஜென்ஸ் எல்லாம் இந்த சைடு இருங்க, அப்புறம் லேடிஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணு ரூமுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்மளும் பொண்ணை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையவே நம்ம அப்போ தான் கொஞ்சம் கிட்ட பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. பொண்ணு ரூமுக்கு நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். பொண்ணு வந்து நல்லா ரெடி ஆகி பிரைடு மேக்கப் சூப்பராக இருந்தது. எல்லாமே பண்ணி உட்காந்துட்டு இருந்தாங்க. பிஃபோர் நிக்கா வந்து மாலை போடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாலை எடுத்துகிட்டு வந்து பொண்ணுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காற்று இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஃபேன் மட்டும்தான் இருந்தது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அவங்க சேரா எதுவுமே வைக்கல, மாலையிலே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. சிம்பிளி க்யூட்டாக இருந்தது. நிக்கா படிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்காஜி வந்து பொண்ணுக்கிட்ட சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக ஒரு புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டால் தான் அங்கே நிக்காவே ஓதுவாங்க. அவங்க ஒன்றுக்கு ஒரு 3 வாட்டி கேட்பாங்க, சம்மதமா சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சம்மதம் சொல்லிட்டு அப்புறமா தான் நிக்காவே ஓதுவாங்க. 2 சைன் வாங்கினாங்க பொண்ணுக்கிட்ட. பொண்ணும் சைன் அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது லவ் மேரேஜ் தான். அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க ஃபேஸ்லேயே அந்த சந்தோஷம் ரொம்ப தெரிஞ்சுது. மாப்பிள்ளை வந்து எவ்வளோ நகை எவ்வளோ கிராம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மகரையும் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சைன் எடுத்ததுக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லையா, வீடியோ கேமராவும் ஃபோட்டோ கேமராவும் வச்சுருந்தாங்க. 2மே ஃபோட்டோ வீடியோ 2மே எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் தரோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபாக ஒரு சாட்சியாக அதை பேஸ் பண்ணி காமிச்சாங்க. தாலி செயின் மாதிரியே கருப்பு மணி வச்சு செயின் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து வழக்கப்படி போடுவாங்க. பொண்ணுக்கு அது கொடுத்த சாட்சி வந்து வீடியோவில் கவர் ஆகிடுச்சு. கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நிக்கா ஓதுறதுக்கு. ஒரு வழியாக நிக்காவும் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நிக்கா முடிஞ்சோடனே வந்து மாப்பிள்ளையோட அம்மா தான் வந்து அந்த கருப்பு மணி சொன்னேன் இல்லையா, அது கட்டுவாங்க. அவங்க கட்டக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பெரிய மருமக அவங்க தான் வந்து அந்த தாலி செயினை வந்து கட்டி விட்டாங்க பொண்ணுக்கு. நிக்கா ஃபினிஷ் ஆனதும் என்ன, அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணும் இல்லையா, எல்லாருக்குமே வந்தவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும்ல. அந்த கல்கண்டு பாதம் அதெல்லாம் தான் கொடுப்போம். நாங்கள் வந்து அப்படியே லூஸ்லேயே இருக்கோம், அப்படியே தூக்கி தூக்கி போடுவோம். அது ஒரு ஜாலியாக இருக்குங்க. இவங்க வந்து பேக்கெட்லேயே எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருக்குமே கொடுத்தாங்க. நிறைய எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அதில் சாக்லேட்டு, உடச்சக்கல்ல எல்லாமே வச்சுருந்தாங்க. நமக்கும் தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டோம். பேரிச்சப்பழம், கல்கண்டு எல்லாமே இருக்கும். அதுலேருந்து கல்கண்டு எடுத்து பொண்ணுக்கு எல்லாரும் ஊட்டி விட்டாங்க. எல்லாரும் ஷாதி முபாரக், ஹாப்பி மேரேஜ் லைஃப் இதெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரும் நின்று ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ஸ்மைலை பார்த்தாலே தெரிஞ்சுது. ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொண்ணு. பிரைடோட அந்த லுக்கு செம்மையாக இருந்தது. மேரேஜ் முடிஞ்சதும் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க போல். எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க பாருங்கள். அப்புறம் என்ன, நம்ம வழக்கப்படி மாப்பிள்ளையை கூப்பிட்டு தலையில் கை வச்சு களிமா ஓதணும் இல்லையா. மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து இதுதான் பொண்ணா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவருக்கே அடையாளம் தெரியல. இருந்தும் கொஞ்சம் கலாச்சாரு. அவருக்கு தெரியாமல் இருக்குமா. அப்புறம் என்ன, தலையில் கை வச்சு துவா படிக்க சொன்னாங்க. 5 களிமா சொல்ல சொன்னாங்க. அவங்களும் பெரியவங்க ஒருத்தவங்க நின்று அவங்க தலையில் கை வச்சு அவங்க சொல்ல இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தலையில் கை வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. தலையில் கை வச்சுட்டு களிமா சொல்லிட்ட அப்புறம் பொண்ணு கிட்ட கூப்பிட்டு ஓதிட்டு ஊதி விடணும். அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்.
மாப்பிள்ளையும் அதே மாதிரி சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சிட்டாரு. எல்லாத்தையும் வீடியோவிலும் கவர் பண்ணிட்டாங்க. மேட் ஃபார் ஈச் அதர் தான் சொல்லணும். செம்ம க்யூட் பேராக இருந்தாங்க. அப்புறம் பொண்ணுக்கு வந்து கல்கண்டு கொடுத்து ஊட்டி விட்டாங்க. அது வந்து பொண்ணு சாப்பிடக்கூடாதான். பொண்ணு வாயில வச்சு எடுத்து அப்புறம் மாப்பிள்ளைக்கு கொடுத்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டம் செம்மையாக இருந்தது. சரி அப்புறமா கிஃப்ட் கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட பார்த்தா டைனிங் ஹாலில் கூட்டமாக இருந்தது. சரி சைடில் என்னென்ன இது ஃப்ரூட் சாலட்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்க. எங்கடா நம்மளுடைய மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி போய் பார்த்தாச்சு. பிளேட் அடிச்சிட்டு இருந்தாங்க. சுட சுட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி நம்ம எங்கேயாச்சும் உட்காரத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் இருந்தோம். யாரா அது சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா என் மாமியார் தான். இவங்க தான் என்னுடைய மாமியார். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் ஒரு இடம் கிடச்சிச்சு. நம்மளும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. பிரியாணி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாம் வச்சுட்டாங்க. எல்லாம் வச்சுட்டு பிரெட் அல்வா, கத்திரிக்காய் பச்சடி, ரைட்டா எல்லாமே வச்சுட்டாங்க. சிக்கன் 65ம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்மளோடைய பிரியாணி தான். சுட சுட பிரியாணி வந்துட்டே இருந்தது. பாப்பாவுக்கு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் போட்டுட்டாங்க. ஆனால் அதில் நிறைய பீஸ் இருந்தது. எனக்கு வந்து பிரியாணியில் நிறைய பீஸ் இருந்ததா இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் இருந்ததான்னு தெரில. நமக்கு ஸ்பெஷலி மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கட்டு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஐஸ் சாப்பிட்ணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஐஸு. இது வந்து என்னோடய 2வது ஐஸு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரூட் சாலட்டோட ஐஸும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தார் ஹப்பி. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நிஜமாலே சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. இந்த கஸ்டர்ட் ஐஸ் வந்து சூப்பர், வேறு லெவல் தான் சொன்னோம். ஹப்பியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஐஸ் கிட்டே சாப்பிட்ருப்பேன்னா பார்த்துக்கோங்களேன். ஐஸ்லேயே வயிறு ரொம்பிடும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா வெயில் காலத்தில் ஐஸ் தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். வெளியில் இருக்கிற அந்த டெக்கரேஷனுக்கு, அந்த கூலிங்க்கு நல்லா இருந்துச்சு. உள்ளே சாப்பிட்றத விட வெளியில் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரூட் சாலட்டில் இருக்க வாட்டர்மெலன் ஐஸில் அப்படியே டிப் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. வாட்டர்மெலன் சாப்பிட்டு கொஞ்சம் நாளாகுது, அதையும் சாப்பிட்டாச்சு. இருந்தாலும் இது ரொம்ப டூ மச் அப்படின்ட்டாங்க. சரி நம்ம பொண்ணுக்கு போய் கிஃப்ட் கொடுக்கவே இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா. ஒரு வழியாக ஸ்டேஜில் மாமியார் ஃபேமிலி எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கிஃப்ட்டே கொடுத்துடலாம், அப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பியை கூப்பிட்டு. அவர் ரொம்ப வெக்கப்பட்டார். சரி ஓகே நம்மளே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தனியாக போய் கொடுத்துட்டேன். 2 பேருக்கும் சேர்த்து ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லியாச்சு. 2 பேரும் நிற்க வச்சு நாம் அப்படியே குரூப்பாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கூட்டம் தான் செம்மையாக இருந்தது. எல்லாமே கட்சிக்காரங்க தான். நாம் ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். டைமும் 9 o'clock போல் ஆயிடுச்சு. நாம் சாப்பிட்டாச்சு. பொண்ணுக்கு விஷ் பண்ணிட்டோம். மாப்பிள்ளை நம்மக்கிட்ட வந்து ஸ்பெஷலாக சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டார். சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ 50 rupees மாலை மாதிரி போட்டிருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஸ்டேஜில். சரி ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பாய் பாய்.